ஹாய் ஹலோ வணக்கம் வந்து நமஸ்காரம் அஸ்லாம் வலைக்கம். நீங்க பார்த்து கூட ஜேகே 10.1. நான் உங்களோட ஜேகே. வாங்க போகலாம். நீங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சகீர் சாப்பாடு வந்து எங்க பள்ளியில போட்டுவாங்க. இந்த ஒரு ரம்ஜான் மாசம் ஃபுல்லாவே சகீர் சாப்பாடு எங்க பள்ளியில போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சகீர் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக தான் நைட்டு நாங்க பள்ளிக்கு போயிட்டு இருக்கோம். பட் சகீருக்காக போல நாங்க நைட்டு ஒரு 11 மணிக்கே போறோம். அங்க அந்த சாப்பாடுலாம் இப்படி பண்றாங்க, அது என்ன ப்ரொசீஜர் பண்றாங்க, யாருக்கு அதுல லைட் வச்சா ஓகே, அது யார் ஸ்பான்சர் இருக்காங்களா என்ன ஏதுன்னு அதுக்காக போறோம். நம்ம மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், வாங்க போகலாம். ஆக்சுவலி நீங்க நிறைய பேர் இந்த சதிரோட லைஃப் பள்ளியில எப்படி இருக்கும் தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை காமிச்சிருக்காங்க ஒரு சின்ன வீடியோ, நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து பாருங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா செங்கல்பட்டு இருக்கு நவாசாமி பள்ளி. நாங்க எப்பவுமே இந்த பள்ளி தான் சதுர இஃப்தார் எல்லாமே இங்கே தான் வருவோம். அந்த பள்ளி தான் வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒழுவு செஞ்சுக்கணும், அதாவது சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே போகணும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகணும். பட் மணி 10:30 மணிக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களே, ஆனால் 2-3 மணிக்கு ஏதாவது ஆக்டிவாக இருப்பாங்க, காமிக்கிறதையும். நான் வருவேன்னு சொன்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் காய்கறியோட சாப்பாடு பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக மணி இப்போ 11 ஆயிடுச்சு. பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணி ஸ்மெல் வேறு கும்முன்னு அடிக்குது. ப்ரான் பிரியாணின்னு சொன்னாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ போட மாட்டாங்க. 3 மணிக்கு மேலே தான் அந்த தம் கட்டி இறக்கி வைப்பாங்க. அந்த பிரியாணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி அந்த பாதி ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு, பட் சூப்பராக இருக்கு. நான் அந்த வீடியோ சொல்றேன். நான் ஆக்சுவலி இங்கே இந்த பள்ளிக்கு படிப்பு வந்து பிரியாணி சாப்பிட்ற காலம் கிடையாது. ரம்ஜான் மாதத்துக்கு வந்து ப்ரேயர் அதிகமாக பண்ணுவோம். நிறைய நமாஸ் பண்ணுவோம், நிறைய ப்ரேயர் பண்ணுவோம், அவங்களுக்கு நிறைய பேத்துக்காக துவா பண்ணுவோம். அதுக்காக தான் வந்தது. ஸோ அது பண்ணும்போது இதே பண்ணாங்கக்காக ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இதுக்காக வந்து அப்படி என்ன கேட்டு கமலை திட்டாதீங்க, வந்தது வேற விஷயமா வந்துச்சு. ஸோ அதுக்கு சேர்த்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய உள்ளூர் மக்களும் சரி வெளியூர் மக்களுமே சரி அங்கேயும் நிறைய பேர் அந்த மசூதியிலே படுத்துருக்காங்க. ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்து அங்கேயே பாய் விரிச்சு அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 3:30 மணிக்கு அங்கேயே சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஸ்கூல் மெயின் விஷயம் ஸ்கூல் பசங்களாம் அங்கே படுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த படுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நிறைய பேர் அந்த உள்ளேயும் படுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் தான் அந்த கஞ்சி சாப்பாடுலாம் ஆக்குவாங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான விறகு அவங்க வச்சுருக்காங்க. பார்த்து 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த விறகு ஒரு மாதத்துக்கு தேவையான மீன் பல்காக எடுத்து வச்சுருவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேமரா வச்சாங்க, சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ரம்ஜானுக்கு தேவையான அரிசிக்கு, கஞ்சிக்கு தேவையான அரிசி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. ஆமா, எல்லாம் கேட்கும் கேமரா. சூடெல்லாம் இருக்காது. சூடு இருக்கா? அந்த அளவுக்குலாம் சூடு இருக்காது. சூடா இருக்கா? சூடா இருக்கா? ரெண்டு பேரும் நக்கரா மாயிடு. அவ்வளோதான், 12 சாப்பாடு ரெடி ஆயிடும். அது தம் கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 2:30-3 மணிக்கு இந்த பார்சல் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஹாஸ்டலுக்கு. அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த தம்லேயே தான் இருக்கும். டேஸ்ட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஹலோ மக்களே, மணி இப்போ கரெக்டாக 12 ஆயிடுச்சு. பிரியாணி தம் கட்டி பிரியாணி எடுத்து வச்சுட்டாங்க. தூங்க போகலான்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே பசங்களாம் சேர்ந்து கேம் ஏதாச்சும் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் முன்னாடி ஃபஸ்ட் நமாஸ் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ நாங்கள் நமாஸ் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி தூங்க போடாமல் இருக்கேன். அங்கே சாப்பாடு ஆக்கணும் அவங்களே இருந்துட்டு பசங்க எத்தனை பேர் முடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது டீ பிஸ்கெட் கொடுங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு கப் டீ 2-3 பிஸ்கெட்லாம் கொடுத்து, சரிப்பா எவ்வளோ நேரம் முடிச்சிருந்தீங்க இந்தாங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் இந்த ஊர் மக்கள், அதாவது வீட்டில் இருந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. ஆனாலும் எனக்கு இங்கே வந்து இந்த இடத்த கூட சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எப்படா ரம்ஜான் மாதம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த பசங்க வெயிட் பண்ணிருக்காங்க. வீட்டில் சண்டை போய் வீட்டில் விட மாட்டாங்களா, அங்கே போய் என்னடா பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஏன்னா 10 மணிக்கு கிளம்பி வந்துடுவாங்க. 3:30 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. இந்த பசங்க கூட தான் சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹலோ மக்களே, இந்த சகர் வீடியோனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. சகர் மலை எதுக்கு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதை காமிக்கிறது ஒரு சின்ன வீடியோ. அதுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு இதை சப்போர்ட் பண்ணது இந்த நிர்வாகியாக இருக்கிற சர்தார் பாயும், இந்த சகர் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற சரீமாய் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும். இதெல்லாம் எடுக்கக்கூடாது பல எதுவுமே சொல்லாமல் உனக்கு தோன்றதை பண்ணிக்கணும், பிரச்சனை கிடையாது, எது ஹெல்ப்னாலும் சொல்லி நாங்கள் பண்ணித்தரோம் சொன்னாங்க. ரொம்ப சுக்ரியா பாய். இப்போ இந்த சகர் சாப்பாடு பண்ணுறீங்களா, இப்போ திடீர்னு நடந்துட்டு இருக்க விஷயமா ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்க விஷயம் அந்த சகர் சாப்பாடு? இந்த வேலை வந்து எல்லாருடைய உதவி கொண்டு ஒரு 10-12 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோம்.
12 வருஷம் 12 வருஷம். அதான் நாங்க ஆரம்பிச்சு 12 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் செஞ்சாங்க. ஆனா அப்ப அந்த அளவுக்கு மக்கள் கிடையாது. அப்பெல்லாம் குறுகிய மக்களா இருந்தாங்க. இப்போ நாட்டில் பார்க்க போனால் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் வெளியூர் மக்கள் தான் அதிக பேர் வராங்க. அந்த வெளியூர் பேர் வரவங்களுக்கு பாவம் என்ன பண்ணுவாங்க, பகல்லன்னா சாப்பாடு எங்கே வேணாலும் சாப்பிடுவாங்க. இந்த சஹார்ன்றது எப்படின்னா அல்லாவுக்காக வைக்கக்கூடிய ஒரு நோன்பு. இப்போ இதோடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம், மனைவி மக்களோடு இருக்கிறோம், உள்ளூரில் இருக்கிறோம், நம்ம இன்னொன்று சாப்பிட்றோம். பாவம் எல்லா மக்களும் வந்து வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக. ஆமாம், இப்போ பார்க்க போனால் நீங்களும் சொன்ன மாதிரி வந்து வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றீங்க பகலில், காலையில் ஆண்டவனுக்காக நீங்கள் நோன்பு வைக்கணும், என்ன பண்ணுவீங்க? ஒன்று ஹோட்டலேருந்து வாங்கி வந்து வைக்கணும். அது நல்லா இருக்கும், நல்லா இல்லையா சாப்பிடாத கூட பச்சை தண்ணி குடிச்சிட்டு நான் எனக்கு இது சைடு சாப்பாடு நடக்கும் தெரியாதுக்கு முன்னாடி நான் நைட்டு வந்து ஒரு 6 இட்லி வாங்கிப்போம். நைட் ஒரு 10 மணிக்கு அந்த 3 மணிக்கு 3 இட்லி சாப்பிட்டு திரும்பி சகருக்கு அந்த 3:30 மணிக்கு மிச்சம் அந்த 3 இட்லி சாப்பிட்டு தான் நாங்கள் அந்த சகருன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோமே. இது எனக்கு நடக்கிறது தெரியாமல் இருந்துச்சு. அப்படி யாரோ என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் ஒரு சகர் சாப்பாடு யாருக்கு மேலே கொடுக்குறாங்களா, டோக்கன் எல்லாம் கிடையாது, காசு கொடுக்க தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா தான் ஒரு 4-4 வருஷமா நான் இங்கே ரம்ஜானுக்கு சகர் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நான் தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேருக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ. இது வந்து இப்போ யாருக்கு இது டோக்கன் வாங்குறது, காசு கொடுக்குறது, காசு வாங்குறதா அந்த சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி இது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதோடைய நோக்கம் என்னன்னா நம்ம ஒரு இறைப்பணி செய்யணும். சமுதாய தொண்டில் இது ஒரு தொண்டு செய்யணும்னு தான் நம்ம ஆரம்பித்தோம். வந்து சாப்பிட்றவங்க 100 பேர் இல்லை 500 பேர் இருந்தாலும் சோறு போகிறதுக்கு நாங்கள் தயார். அதை பார்த்து புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்க. செங்கல்பட்டில் நவாப் ஜாமா பள்ளி வாசல்ல ஆண்டுதோறும் வந்து நடக்குது. இந்த அமல் நடந்துருக்குது. இதுல எத்தனை பேர் மக்கள் வந்தாலும் நாங்க சமையல் செஞ்சு விடிகாயில இல்லைன்னு சொல்லாம விடிகாயில நாங்க வந்து சஹார் கொடுத்து நாங்க ரெடி. இதுதான் இந்த சஹார் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா வந்து நோம்பு நிறைய விஷயங்கள் பார்த்துதான் இதை நாங்க செய்வோம். அதாவது நோன்பு வைக்கிறவங்களுக்கு எந்த குறையா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதை பார்த்து சமைச்சு போடணும். வரக்கூடிய காசு வந்து இதெல்லாம் மெயின் வந்து நாங்கள் ஹலால் ஹராம் எல்லாம் பேணுதல் உள்ள இஸ்லாம் சட்டத்தை பிரகாரம் இது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்குதான்னு பார்த்து ஆராய்ச்சி தான் செய்வோம். தவிர வந்தது போச்சு வருத்தத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். இது முக்கியமான கருத்து அதில். அதனால நோம்பாளிகளுக்கு நாங்கள் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நோம்பாளிங்க இது வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்தி இந்த வருஷம் நட இன்ஷால்லா அடுத்த வருஷம் 500 பேர் 400 பேர் வராங்க. முக்கியமாக வந்து மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், சில நிறைய காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து தங்கி படிக்குதுங்க. அந்த பிள்ளைங்களாம் நோன்பு வைக்க ஆசைப்படுதுங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு பல விஷயம். மெடிக்கல் காலேஜ்ல தரோம். ஆமா, ஒரு நாளைக்கு வந்து 52 பேருக்கு டெய்லி போகுது. அதுக்கப்புறம் நர்சிங் வராங்க, அப்புறம் யோகா காலேஜ் வருது. இந்த பிள்ளைங்களாம் நோன்பு வைக்கிறதுக்கு இதை கொண்டு அவங்க வந்து பலன் செஞ்சாங்க. அவங்களா விருப்பப்பட்டு ஒரு சஹார் செய்யலாம், இல்ல அவங்க விருப்பப்பட்டு நாங்க ஏதாவது வாங்கி தரோம்னு சொல்லலாம், இல்ல அவங்களா விருப்பப்பட்டு நாங்க ஒரு சஹார் செய்யறோம்னு சொல்லலாம், கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்னன்னா இப்ப இந்த சகர் சாப்பாடு பண்றோம்னா இது வந்து நீங்க தனிப்பட்டு பண்றீங்க இல்ல இந்த பலியாசல் பண்றாங்க, ஊர் மக்கள் பண்றாங்களா? அல்லாஹ்வை கொண்டு செய்யறோம். ஏன்னா இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது 2 ரக்காத் நஃபில் தொழுகை ஆண்டவங்கிட்ட கேட்டுருவோம். நாங்க சஹாருக்கு வந்து எடுத்துருக்குறோம், எல்லாம் நீ தான் இதுக்கு உதவி செய்யணும் இருப்பேன்னு சொல்லி இதுதான் எங்களோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் எப்படி வருது வருமானம் எப்படி வருது என்ன வருது, நீங்க வரீங்க சாப்பிடுறீங்க 100 ரூபா வச்சுங்க சர்தார் பையன் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்குவோம். அந்த 100 ரூபா பர்க்கத் தான் எங்களுக்கு 1 லட்சம் வரும். ஆனா அதுக்குண்டான கணக்கு வழக்கு நீங்க 100 ரூபா கொடுத்தாலும் உங்ககிட்ட ஒரு ரிசிப்ட் முடிஞ்ச பிறகு கொடுத்துருவோம், டிடிபி போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்க 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதாவது இந்த மாசம் ஃபுல்லா வந்த வரவு செலவு கணக்கு யார் யார் ஸ்பான்சர் பண்றாங்களோ பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு காப்பி நாங்க டிடிபி போட்டு கையில கொடுத்துருவோம். அதே வந்து நிர்வாகத்துக்கும் வந்து ஒரு காப்பி நாங்க கொடுத்துருவோம். எத்தனை பேர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பேரை விட மாட்டோம். இப்ப சாப்பாடு பண்றீங்கல்ல, இப்ப சாப்பாடு நீங்க தான் ஆக்குறீங்க. இப்ப நிர்வாகி வந்து உங்களுக்கு இதை பண்ணுன்னு சொல்லி ஒரு தொகையை எடுத்து கொடுத்தா நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒரு நாள் சகர் சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆகுது? குறைஞ்சது 15,000 இருந்து 20,000 கிட்டத்தட்ட வருது. எத்தனை கிலோ அரிசி? 60 கிலோ 10 கிலோல ஆரம்பிச்சோம். அவர் இந்த வருஷத்துல வந்து 60 இருந்து 70 வரைக்கும் தாடுது. 60 இருந்து 70 கிலோ வரைக்கும் தாடுது. எத்தனை பேர் சாப்பிட வராங்க சார்? 400 இருந்து 450 பேர் வராங்க. 400 ஆமா. இப்ப எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? கரெக்டா 3 மணிக்கு பார்சல். அதாவது இந்த லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் தான் சாப்பாடு வச்சிருவோம். அப்புறம் இங்க சாப்பிட்றவங்க வந்து 3:30 மணிக்கு சாப்பிடுவோம். 3:30 மணிக்கு ஆரம்பிச்சா 4:36 சஹருடைய வக்து முடியுது. நாங்க இன்ஷால்லா 4:45 வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த வரவங்களுக்கு இதுல வந்து இதுதான் எங்க கான்செப்ட். இதே மாதிரி நான் போன வருஷம் நல்லா ஞாபகம், நீங்க தான் இந்த வீடியோல இதே வீடியோ சேனல்ல யூடியூப் சேனலுக்கு சொல்லியிருந்தீங்க இந்த நோம்பு கஞ்சிக்காக இது பண்ணிருந்தீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி போன வருஷம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க இந்த செங்கல்பட்டுல கஞ்சி கொடுக்குறாங்க, நான் வந்து வாங்கினா கொடுப்பாங்களேன்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. நான் நிறைய பேருக்கு சொன்னேன் போன வருஷம் இந்த வருஷம் கஞ்சி வாங்கின மாதிரி வந்திருக்காங்க நிறைய பேர். வேற மதக்காரங்க வந்து கஞ்சி முதல்ல கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம், எல்லாரும் கொடுப்போம். கண்டிப்பா. அந்த மாதிரி உங்களுக்கு தர மாட்டேன் இஸ்லாமே அப்படிதானுங்க.
எல்லாமே ஒண்ணு நினைச்சு வாழ்றவங்க இஸ்லாமியர். யாராச்சும் கேட்பாங்க கஞ்சி எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, மசூதிக்கு போய் கேட்டா இப்படி கொடுப்பாங்களான்னு தெரியலையே. அதாவது நம்ம மக்களுக்காக விட வெளி மக்களுக்காக தான் மெயினா அதிகமா போட்டு செய்யுது. ஏன்னா அதுலயும் வந்து சில ஏழைகள் இருக்காங்க, ஒருவேளை சாப்பாடு கூட முடியாம போனா கஞ்சி கிடைக்கும். ஆமா ஆமா, நம்ம அதுக்குதான் நோன்பு வைக்கிறோம். அப்ப அதுல இருந்து யார் வந்து இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யார் இருந்தாலும் யார் வந்து இடம் நம்ம கொடுத்துருவோம். இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் நீங்க யாராச்சும் இப்போ திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் போறீங்க, அந்த சென்னையில் போகிற ஆரம்பிச்சு செங்கல்பட்டில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஆரம்பிச்சு அப்படின்னா இங்கே சகர் டைமுக்காக இங்கே எங்கே சாப்பாடு இருக்கும், ஹோட்டல் இருக்கான்னு நினைச்சிருங்க அப்படின்னா பயப்படாமல் செங்கல்பட்டுக்குள்ள வந்து நவஜாமி பள்ளியில் வாங்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு நானே நேற்று முந்தானத்து கூட காரில் லேடிஸில் வந்து காரில் இருக்காங்க, எனக்கு சகர் சாப்பாடு கொடுக்க முடியும்னு கேட்டவொடனே ஒரு 4 தட்டி சாப்பாடு வந்து கார்லேயே போய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதனால நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, சென்னை நோக்கி போயிட்டீங்க அப்படின்னா கூச்சமே போடாமல் செங்கல்பட்டில் வந்து நவஜாமி பள்ளி எங்கே இருக்குன்னு கேளுங்க. லொக்கேஷன் கூட கீழே கொடுத்துருக்கேன். சகர் சாப்பாடு முடிச்சுட்டு உங்கள் நோம்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. மணி வந்து கரெக்டாக 1:30 ஆயிடுச்சு. திரும்பி 2:30 ஹாஸ்டல் பசங்களாம் வருவாங்களாமா. அப்போ வீடியோ எடுத்துருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் போயிட்டுருக்கோம். பழையாசில் வந்து கலர் போலான்னு வந்தோம் அப்படின்னா சீக்கிரம் தூங்க மைண்ட் செட்டு தான் வருவோம். ஆனால் தூங்க வர மாட்டாருங்க. சுற்றி எந்தி யாராச்சும் பேசிட்டு வந்துட்டு 2 மணிக்கு படுக்க வைப்பாருங்க, 2:45 எழுப்பி விட்டுருவாங்க. நானும் சீக்கிரம் தூங்கணும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் தூங்குங்க. குட் நைட். கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் இந்த பார்சல் சாப்பாடு இந்த ஹாஸ்டல் பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்சல் சாப்பாடு ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 3:45 மேலே வந்து அங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி இன்னும் ஒரே தட்டில் சாப்பிட்றதோட அங்கே வந்து ஒரு தட்டில் 2-3 பேர் சாப்பிட்றதா நல்லது, அதாவது பர்க்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்களும் நானும் எங்கள் அண்ணன் மாமா 3 பேர் ஒரு தட்டில் 3 பேர் தான் உட்காந்து சாப்பிடுவோம். முன்னே சில இடத்துல 4-5 பேர் சேர்ந்துலாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நல்லாயிருக்கும். சாப்பாடெலாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு செம்ம சூடாக இருந்துச்சு. அது சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறாங்க ஊரே பார்க்கட்டும். அப்போ நைட்டு எத்தனை பேர்னு பார்த்தாங்க தெரியுமா? ஏதாவது சுற்றி பார்த்தாங்களா? அதே மாதிரி இங்கே சகர் சாப்பாடு சாப்பிட்றவங்க எல்லாம் மேக்ஸிமம் வெளியூர்ந்து வரவங்க தான். இப்போ நான் கூட வேலைக்காக தான் இந்த ஊர் வந்தேன். எனக்கு அந்த மாதிரி இது யாரோ சொல்லி நான் வந்து தான் இந்த மாதிரி இங்கே வந்தது. மேக்ஸிமம் வெளியூருக்காரங்க தான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே இருந்துச்சு, உங்கள் ஊர் இருந்துச்சு, உங்கள் ஊருக்குள்ளே நிறைய இடத்துல சகர் சாப்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே மக்களே சகர் சாப்பாடு முடிஞ்சு இப்போ தான் சாப்பிட்டு முடிச்ச. மணி கரெக்டாக 3:40. இப்போது 4:40 வரைக்கும் டைம் இருக்குது. 3:40 நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் சகர் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் வேற யாராவது டீக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இங்கே 3-4 பேர் டீ குடிக்கிற போர்ட்டை வந்து டீக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. வரவங்களுக்கு டீ கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஜமாத் சாப்பிங்க ஒருத்தங்க காசு கொடுத்து டீக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெய்லி இங்கே 30 நாளைக்கு 30 டீ இருக்கும். நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணணும், இந்த ரம்ஜான் சம்பளத்துக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் பொருளவோ இல்லை உணவாவோ எது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் பார்கோடு கொடுக்குறேன். அந்த பார்கோடு ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச 10, 20 எவ்வளோ நாள் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே நம்பர் கொடுத்துட்டு ஜிபேல பேடிஎம்ல எதுனாலும் பண்ணுறதா பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்த்து நமாஸ் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். டாடா பாய். FM 10.1க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல்ல டச் பண்ணுங்க.